நம்ம லைஃப்பில் எப்பயுமே சில விஷயங்கள் ரொம்ப கான்ஸ்டண்ட்டான ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும். அது அந்த வைபாக இருக்கட்டும், அந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுற விதமாக இருக்கட்டும், அது அது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேல போயிட்டே இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி என்றைக்குமே மாறாது அட் எனி காஸ்ட். அந்த மாதிரி எனக்கு என்ன விஷயம்னா, அவுட்டிங் போறது. எப்பவுமே எங்க சித்தி பசங்க கூட வந்து நாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும் அவுட்டிங் போற அந்த எல்லா மொமெண்ட்டுமே. ஸோ, இ சும்மா எதுவுமே இல்லன்னா கூட இப்ப வெளில போறதுக்கான நீடே இல்லன்னா கூட, நாங்க வந்து சும்மா ஒரு ஒரு சீன கிரியேட் பண்ணி, நாங்க இப்ப கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல எதனா சூப்பர் மார்க்கெட்டு இல்லன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு இந்த மாரி போயிட்டு நாங்க சுத்திட்டு வருவோம். மொத்தத்துல எங்களுக்கு எங்கன்னா அவுட்டிங் போயே ஆகணும். அதான் எங்களுக்கு விஷயம். ஸோ, அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ டைம் ஃபங்ஷன் இருந்ததால நாங்க வந்து ஃபங்ஷன் பர்ச்சேஸ் இருந்ததால, நாங்க அப்படியே வந்து எல்லாருமே ஷாப்பிங் போயிருந்தோம். ஒரு வழியா ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரைட் பார்ட் என்னது? அதுதான் இந்த பொம்மை குட்டி. ஃபைனலா வந்து அந்த பொம்மை கூட விளையாண்டுட்டு, அது ரொம்ப டயர்டா இருந்துச்சு போல. இன்னைக்கு வந்து பெருசா அது விளையாடவே இல்ல. உள்ளுக்குள்ள வந்து அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலா பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.